லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் வடலூர் வள்ளலார் பெருவழியை குப்பைகள் கொட்டும் கூடாரமாக மாற்றி வரும் வடலூர் நகராட்சி நிர்வாகம். கடலூர் மாவட்டம் வடலூர் பெருவழியில் வள்ளலார் தோற்றுவித்த தர்மசாலை மற்றும் சத்திய ஞான சபை அமைந்துள்ளது. மாதந்தோறும் ஜோதி தரிசனம் மற்றும் வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் தைப்பூச திருவிழாவிற்கு தமிழகம் மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஜோதி தரிசனத்தை கண்டு செல்கின்றனர். இந்நிலையில் வள்ளலார் பெருவழியை குப்பைகள் கொட்டும் கிடங்காக நகராட்சி நிர்வாகம் தொடர்ச்சியாக மாற்றி வருவதாக வள்ளலார் பக்தர்கள் மற்றும் வடலூர் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வள்ளலார் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு கொள்முதல் செய்வதற்கான போதுமான மருந்து தங்களிடம் உள்ளதாக இந்திய மருத்துவ தயாரிப்பாளர்களின் சங்க தலைவர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மருந்து மாத்திரைகளின் கண்காட்சியான பார்மேக்ஸ் சவுத்தின் 8வது மாநாடு நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை ட்ரேட் சென்டரில் முன்னோடிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசின் மக்கள் மற்றும் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககதீப் சிங் துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய இந்திய மருத்துவ தயாரிப்பாளர்களின் சங்க தலைவர் ஜெயசீலன், அரசு கொள்முதல் செய்வதற்கான போதுமான மருந்து தங்களிடம் உள்ளது என்றும், டெண்டரில் உள்ள சில குளிர்பாட்டில்களால் தான் ஒரு சில இடங்களில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படுகிறது எனவும் தெரிவித்தார். இது விற்பனைக்காக மட்டும் அல்ல, நம்ம ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுடைய லைஃபை காப்பாற்றுறதுக்கு தேவையான குவாலிட்டியான மருந்தை இந்தியன் மருந்து உற்பத்தியாளர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி உலகம் பூரா அனுப்புகிறோம். சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரன் சாலையில் இயங்கி வந்த பிரபல வங்கியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க முயன்றனர். புகை அதிகமாக இருந்ததால் முதலில் புகையை ராட்சத குழாய் மூலம் வெளியேற்றிய நிலையில் வீரர்கள் வங்கி உள்ளே நுழைந்து தீ ஏற்பட்ட பகுதியை அணைத்தனர். இருப்பினும் சில ஆவணங்கள் தீக்கு எரிந்து நாசமாகின. தீ விபத்து ஏற்பட்ட அறைக்கு அருகாமையில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் பல லட்சக்கணக்கான ரூபாய் நோட்டுகள் தப்பியதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது. தாமரைப்பாக்கம் அருகே மின்வாரிய அலுவலகத்தில் ஏற்பட்ட தீயை 4 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே வாணியன் சத்திரம் பகுதியில் தமிழ்நாடு மின்வாரியத்தின் துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று காலையில் இங்கு திடீரென மின்மாற்றியில் தீ விபத்து ஏற்பட்டு கொழுந்து விட்டு எரிந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 4 மணி நேரம் போராடி மின்மாற்றியில் பற்றிய தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த வெங்கல் காவல்துறையினர் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.